السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم انتفع به أو ولد صالح يدعو له، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரில் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் வறுமையை ஒழிப்பதற்காகவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காகவும் இறைவனுடைய அந்த பாதையில செலவு செய்வதை கடமையாக்கி வைத்திருக்கிறது. அதற்காக வேண்டி ஜகாத் என்ற ஒரு கடமை, சதக்கா என்ற ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய அந்த அமல்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள், வாரிசுரிமை என்ற அடிப்படையில் வறுமையை ஒழிக்க வேண்டும், வாரிசுதாரர்கள் தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாரிசு சட்டங்கள், அதே போன்று குற்றப்பரிகாரம் என்ற அடிப்படையில் சில தவறுகளுக்கு தண்டனைகளாக சில பொருட்களை நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில எல்லாம் இஸ்லாம் பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக இஸ்லாமியர்களுக்கு நிறைய சட்டதிட்டங்களை வழங்கியிருக்கிறது. அந்த ஜகாத், சதக்கா என்ற அந்த உன்னதமான சட்டம் மற்ற மார்க்கங்களிலெல்லாம் இல்லாத ஒரு உன்னதமான, மக்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான சட்டங்களை எல்லாம் நமக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள், நலிவடைந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் உதவி பெறக்கூடிய வகையிலே இப்பேற்பட்ட இபாதாத்துகளை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். அதில் ஒரு வகைதான், தான தர்மத்தின் ஒரு வகைதான் வக்ஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா 2024
ஒரு வரைவு தீர்மானத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வக்ஃபு சட்டத்தை திருத்துவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்று அதை நாடாளுமன்றத்திற்கு நேற்றைய தினம் கொண்டு வந்து விட்டார்கள். கடும் அமளிகளுக்கு பிறகு அந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற நிலை குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைய ஜும்மாவில் வக்ஃபும் வாரியமும் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் வக்ஃபு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் வாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் வக்ஃபு என்றால் என்ன? இஸ்லாமிய சட்டத்தில் வக்ஃபு செய்வதற்கான விதிமுறைகள் என்ன? இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இது போன்ற விஷயங்களை விளங்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபு என்பது ஒரு ஒழுங்குமுறை செய்யப்பட்ட இஸ்லாம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல், இபாதத். மிக பழமை வாய்ந்த விஷயம். காலம் தொன்று தொட்டு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வக்ஃபு என்ற ஒரு சதக்கா. இந்த வக்ஃபு என்ற வார்த்தையை நாம் அலசி ஆராயும் பொழுது வக்ஃபுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, ஹபுஸ், தடுத்து வைத்துக் கொள்ளுதல், ஒதுக்கி வைத்துக் கொள்ளுதல், நிப்பாட்டி வைத்துக் கொள்ளுதல் என்ற பொருளை தருகிறது. வக்ஃபுன்னா அசல் அர்த்தம் அதான். எதை ஒதுக்கி வைத்துக் கொள்வது, எதை தடுத்து வைத்துக் கொள்வது? ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் நமக்கு அதனுடைய பொருளை பார்த்தால், ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்களை தான தர்மமாக செய்ய முற்படும் பொழுது அந்த சொத்துக்களை இன்னென்ன பயன்பாடுகளுக்காக ஒதுக்கி வைப்பது, தடுத்து வைப்பது. இந்த நிலம் என்னுடைய நிலம், இதை நான் தான தர்மம் செய்கின்றேன், இன்னென்ன காரியங்களுக்காக இது பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற நியத்திலே வழங்குவதற்கு பெயர் தான் வக்ஃப். அதைத்தான் நம்ம நடைமுறை என்ன சொல்றோம்? வக்ஃபு செய்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டினதுக்கு பிறகு வக்ஃபு செய்யப்படுகிறது, மதரசா கட்டியதற்கு பிறகு வக்ஃபு செய்யப்படுகிறது என்று நாம் சொல்லி வருகிறோம். வக்ஃபு என்பது அசல்ல ஒதுக்கி வைத்துக் கொள்வது. ஒருத்தர் என்ன செய்யறது, ஒருத்தரோ பலரோ யாரு வக்ஃபு செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறது அப்படின்னா, அவர்கள் வழங்க இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை தனியாக என்ன செய்வது, ஒதுக்கி வைத்து இது மக்களுக்கான பயன்பாடாக இருக்க வேண்டும் என்ற நியத்திலே வழங்கி விடுவது. இதுதான் வக்ஃபு என்பதற்கு ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலே அர்த்தம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஜாஹிலியா கால மக்கள் நன்மையை நோக்கமாக கொண்டு எந்த நிலத்தையோ பூமியையோ வக்ஃபு செய்தது கிடையாது, ஒதுக்கி வைக்கவில்லை. இஸ்லாம் தான் இந்த வக்ஃபு என்ற உன்னதமான விஷயத்தை அறிமுகப்படுத்தியது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். வக்ஃபு அப்படின்னா ஒரு நிலத்தையோ ஒரு கட்டிடத்தையோ ஒரு நல்ல காரியத்திற்காக அர்ப்பணித்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை பொதுமக்களுக்காக, ஏழைகளுக்காக செலவிடக்கூடிய ஒரு முறைதான் வக்ஃபு செய்யப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. தான தர்மம், வக்ஃபு ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சதக்கானா என்ன, வக்ஃபுனா என்ன? சதக்காவிற்கும் நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மம், யாராவது உதவி கேட்குறாங்க, நம்ம உதவி செய்கிறோம், காசு பணம் கொடுக்குறோம், வேறு விதமான உதவிகள் செய்கிறோம். அந்த தான தர்மத்திற்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கும் பொழுது, சாதாரண தான தர்மம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஒருத்தர் உதவி தேடி வருகிறார், காசு பணம் கேட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 50, 100, 1000, 2000 கொடுத்து முடிச்சிருவோம். அந்த காசு பணத்தை வைத்துக்கொண்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம், யாருக்கு வேணாலும் மறுபடியும் அவர் அன்பளிப்பா கொடுக்கலாம். ஆனா வக்ஃபு என்பது அப்படி அல்ல. ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ ஒரு வீட்டையோ ஒரு பள்ளிவாசலையோ வக்ஃபு செய்து விட்டால் அது அப்படியே தான் இருக்கணும், அதை யார் எதுவும் செய்ய முடியாது.
அதனால் வரக்கூடிய பிரயோஜனங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதை விற்கவோ அல்லது அன்பளிப்பு செய்யவோ முடியாது. எனக்கு ஒருத்தர் தர்மம் கொடுக்கிறாரு, சதக்கா செய்யறாரு அப்படின்னா, அன்பளிப்பு கொடுக்கிறார் என்றால் அந்த அன்பளிப்பு எனக்கு உரிமையானது. அதை நான் சாப்பிட்டு கொள்ளலாம், வேற யாருக்காவது அன்பளிப்பு செய்யலாம், என்ன பொருள் வேண்டாலும் வாங்கி கொள்ளலாம். வக்ஃபு என்று வரும்பொழுது வித்தியாசத்தை நாம் உணர வேண்டும். ஒரு பொருளை ஒருத்தர் வக்ஃபு செய்து விட்டால், ஒரு பள்ளிவாசலை, ஒரு நூலகத்தை, ஒரு கட்டடத்தை, ஒரு விவசாய பொருளை வக்ஃபு செய்து விட்டால் அதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கட்டிடமும் அந்த நிலமும் அப்படியே தான் இருக்க வேண்டும். அந்த கட்டிடமும் அந்த நிலமும் யாருக்கும் சொந்தமாக ஆகாது. அதை யாரும் விற்கவும் முடியாது, யாருக்கு அன்பளிப்பு செய்யவும் முடியாது. இதுதான் வக்ஃபுவிற்கும் சதக்காவிற்கும் உள்ள வித்தியாசம். இப்படி வக்ஃபு செய்வதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் வசனத்திலே நேரடியான விஷயங்கள் நமக்கு வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த வக்ஃபு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைத்திருந்த தோட்டத்திற்கு சென்று அந்த தோட்டத்திலே நீர் அருந்துவர்களாக இருந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகவும் வசதி படைத்தவர்கள். அன்சாரி சஹாபிகளிலேயே அதிகமான பேரித்தம் தோட்டங்களை வைத்திருந்தார்கள். அதுல பைரஹா அப்படிங்கிற ஒரு தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப பிரியமான தோட்டம், ரொம்ப பிரியமான தோட்டம். அந்த தோட்டத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீர் அறிந்து விட்டு வருவார்கள். தண்ணியும் அருமையாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தோட்டத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்கும் அந்த தோட்டம். இப்பொழுது குர்ஆனிய வசனம் இறங்குகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை பிரியமாக வைத்திருக்கிறீர்களோ அதை செலவு செய்யாத வரை உங்களுக்கு நன்மை என்பது கிடைக்காது என்ற வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிக பிரியமாக இருந்த அந்த பைரஹா என்ற தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், இது பொதுவாக தர்மம் செய்ய வேண்டாம், உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவங்க பயன்படுத்தி கொள்ளட்டும். கியாமத் நாள் வரை அதை வக்ஃபாகத்தான் பயன்படுத்த முடியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை வக்ஃபு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் தர்மம் செய்தார்கள். இது போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு வக்ஃபு செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் அல்லாத பொது காரியங்களுக்காக செய்த வக்ஃபுகளிலேயே முதல் நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உஹதுடைய யுத்தத்தில் முகைரிக் என்ற ஒரு பாதிரி, முகைரிக் என்ற யூத பாதிரி உஹதுடைய யுத்தத்தில் அன்னைக்கு காலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார், முகைரிக், நான் இந்த போரிலே ஷஹீதாகிவிட்டால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமானது என்று சொல்லிட்டு உஹது யுத்தத்தில் கலந்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு முகைரிக்கு செல்லுகிறார். அந்த யுத்தத்திலே ஷஹீதாகி விடுகிறார்கள். முகைரிக்குடைய சொத்து ஏராளமானது, கிட்டத்தட்ட 7 தோட்டங்கள் இருந்தது. அவர்கள் ஷஹீதானதற்கு பிறகு அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைவசத்திற்கு வந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தை அனைத்தையும் தானே எடுத்துக்கொள்ளவில்லை. நேரடியாக பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக வச்சுக்கிறணும். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டங்களை, அந்த நிலங்களை பொதுவான பயன்பாடுக்காக வேண்டி அவர் என்ன செய்தார்கள், அறிவித்தார்கள். எல்லோருக்குமானது, எல்லோரும் இதை பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பொதுநலமான ஒரு வக்ஃபு அதுதான். இரண்டாவது வக்ஃபு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த வக்ஃபு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைபருடைய யுத்த நேரத்தில் யுத்தம் முடிந்து சில பொருட்கள் கிடைக்கிறது. அதில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஒரு நிலம் கிடைக்கிறது.
ஒரு அற்புதமான ஒரு அருமையான விலை உயர்ந்த ஒரு நிலம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், கைபரிலே எனக்கு ஒரு விலை உயர்ந்த காஸ்ட்லியான ஒரு நிலம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் இதை என்ன செய்யன்னு கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த நிலத்தை அப்படி அசலை வைத்துக் கொண்டு அதில் வரக்கூடிய லாபத்தை, அதில் வரக்கூடிய பிரயோஜனத்தை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு பொதுவான மக்களுக்காக என்ன செய்யறாங்க, அந்த வக்ஃப் செய்யறாங்க. இந்த நிலம் பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு எல்லோருக்கும் பயன்பாடாக இருக்கட்டும் என்று வக்ஃப் செய்கிறார்கள். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இதில் யாரும் வாரிசுரிமை கோரக்கூடாது, இதை அன்பளிப்பு செய்யக்கூடாது, அதே போன்று இதை யாரும் என்ன செய்யக்கூடாது, விற்று விடவும் கூடாது. வக்ஃபு சொத்துல மிக முக்கியம் தான், வக்ஃபு சொத்தை விற்க முடியாது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பொதுவாக தர்மமாக ஒரு வீட்டை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தர்மம், அந்த வீட்டை அவர் வித்துக்கலாம், வேற ஒருத்தருக்கு அன்பளிப்பு செய்யலாம். ஆனால் வக்ஃபு என்ற அடிப்படையில் இந்த வீடு அனைத்து ஏழைகளுக்கும் பொதுவானது, இதில் யார் வேணாலும் வந்து இரவு நேரத்தில் தங்கிக் கொள்ளலாம், இதிலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் அது வக்ஃபு என்ற கணக்கிலே வந்து விடுகிறது. அந்த வீட்டை யாரும் விற்கவும் கூடாது, அந்த வீட்டை வேற யாருக்கு அன்பளிப்பு செய்யவும் கூடாது, யாரும் பிறகு வராசத்து உரிமை கொண்டாடவும் கூடாது. இதுவெல்லாம் வக்ஃபினுடைய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்கள். இப்போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நிலத்தை எல்லோருக்கும் என்ன செய்கிறார்கள், வக்ஃபு செய்கிறார்கள். அடுத்து சஹாபாக்களுடைய வக்ஃபுகள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ஒரு நல்ல தண்ணி கிடைக்கல, நல்ல குடிக்கிறதுக்கு மதுரமான தண்ணி ரூமா அப்படிங்கிற ஒரு கிணத்துல தான் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை வாங்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னா வக்ஃபு செஞ்சாங்க. அந்த கிணற்று தண்ணியை, கிணத்தை வாங்கிட்டாங்க, கிணத்தை வாங்கி பொதுமக்களுக்காக வேண்டி வக்ஃபு செஞ்சுட்டாங்க. எல்லாரும் அந்த கிணத்தை குடித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த கிணத்தை யாருக்காவது அன்பளிப்பு செய்ய முடியுமானா முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த வக்ஃப். அதே போன்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உருக்கு சட்டையை என்ன செஞ்சாங்க, வக்ஃபு செஞ்சாங்க. போரிலே கலந்து கொள்ளும் போது போடக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசத்தை என்ன செஞ்சாங்க, வக்ஃபு செஞ்சாங்க. இது எதுக்கு ஆதாரம் அப்படின்னா, பொதுவாக வக்ஃபு வந்து நிலம், வீடு, பள்ளிவாசல் இதுக்கு மாத்திரம் அல்ல, பொருட்களையும் என்ன செய்யலாம், வக்ஃபு செய்யலாம். அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் உருக்கு சட்டையை வக்ஃபு செஞ்சாங்க. அது வீணா போற வரையும், அது அழியும் வரை யார் வேணா என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல சஹாபாக்கள் தனக்கென்று ஒரு புதிதாக வீடு கட்டிவிட்டால் பழைய வீட்டை வக்ஃபு செஞ்சிருவாங்க. அப்படிதான் கிடைச்சதான் முன்னோர்களுடைய ஏராளமான சொத்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், புதுசா வீடு கட்டிட்டா பழைய வீட்டை நல்லா ஆல்டர் பண்ணி நல்லா பெயிண்ட் அடிச்சு வாடகைக்கு விட்டுருவோம். வக்ஃபுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இப்ப நம்முடைய முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் புதிதாக வீடு கட்டிவிட்டால் பழைய வீடை யாருக்காவது ஏழைக்கு வக்ஃபு செஞ்சிருவாங்க. ஏழைகள் பயன்படுத்திக் கொள்ளட்டும், உறவினர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். உண்மையிலே வக்ஃபு இருக்கிறதே அதுதான் நிலையான தர்மம். நிரந்தரமாக நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கணும்னா சதக்கத்துன் ஜாரியால கட்டுப்பட்டதுதான் வக்ஃபு. ஒரு பள்ளிவாசலை கட்டி வைப்பது, மதரசாவை கட்டி வைப்பது, நூலகத்தை கட்டி வைப்பது அத்தனையும் வக்ஃபுல கட்டுப்பட்டது. இதெல்லாம் நிரந்தரம் நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணீர் பஞ்சம், ஒருத்தர் கிணறு தோண்டி வச்சாரு, கியாமத்து நாள் வரை அதில் தண்ணி பெறக்கூடிய அத்தனை நன்மைகளும் அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் சதக்கத்துன் ஜாரியா என்ற வக்ஃப். வக்ஃப் இருக்கிறதே அது நமக்கான பேங்க். அது நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் இங்கே எல்லாருக்கும் இருக்குது. தேவட்டையில் இருக்கும், இந்தியன் பேங்க், ஐஓபி. ஆனால் உண்மையிலே நமக்கு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னா வக்ஃபு காரியங்களில் ஈடுபட்டால் போதும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்முடைய சொத்து சுகங்கள், நாம் சம்பாதித்த அந்த விஷயங்களை வக்ஃபு செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கான ஒரு அக்கௌண்ட் நம்ம என்ன செய்யறோம், மறுமையில ஓப்பன் பண்ணிட்டு போயிடும். எல்லாம் இங்கே போயிட்டே இருக்கு, நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நமக்கு கூடுதலாக ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சி எவ்வளோ ஆர்வமாக போகிறோம்.
நம்முடைய வக்ஃபு தான் மறுமையினுடைய வங்கியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, உங்களுடைய சொத்து உங்களுக்கு விருப்பமானதா அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து விருப்பமானதா என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு பிரியமானது, பிள்ளைகளுடைய சொத்து பிள்ளைகளுக்குரியது, எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எதை செலவழித்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. வார்த்தையை நல்லா கவனிங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதித்து எதை செலவழித்தீர்களோ அதுதான் என்னது, உங்களுடைய சொத்து. மறுமையில் உங்களுக்கு நன்மையா இருக்கும். எதை நீங்கள் விட்டு சென்றீர்களோ அது உங்கள் பிள்ளையினுடைய சொத்து. பரவலாக நம்ம வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை நம்ம மாற்றிடணும், சிந்தனையை நம்ம மாற்றிடணும். நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறேன், சம்பாதிக்கிறேன். என்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போக போகிறேன், விட்டுட்டு போயிட்டேன்னா அனாதையாக போயிடக்கூடாது, சொத்து சுகம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தை எவ்வளவு அனுபவிக்கும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துதான் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அதுதான் நமக்கு ஈமான் மிக முக்கியமாக தேவை இருக்குது. யாரையும் யாரை விடவும் பெரிய ஆளாக போகவே முடியாது. அல்லாஹ் ஒரு கணக்கு எழுதி வச்சிருக்கான். 3வது இடம்னா 3வது இடம்தான், 10வது இடம்னா 10வது இடம்தான், 100வது இடம் என்றால் 100வது இடம்தான். அல்லாஹ் எழுதி வைத்ததை மாற்ற முடியாது. இப்போ நான் பிள்ளைகளுக்காண்டி சம்பாதிக்கிறேன், பிள்ளைகள் கொடுப்பதற்காக. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வக்ஃபு செஞ்சுட்டு போகணும், தான தர்மம் செஞ்சுட்டு போகணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டுகளுக்காக, மஸ்ஜித் தேவைக்காக, சமுதாயத்திற்காக நிலையான தர்மம் வரக்கூடிய விஷயங்களை நாம் வக்ஃபு செய்து விட்டு போவோமே ஆனால் அதுதான் நாளைக்கு மறுமையில் நம்முடைய அக்கௌண்ட்ல கிடக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வசனத்திலே சொல்லுவான், மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். ரொம்ப ஒரு சின்ன வசனம் தான், வசனத்தினுடைய ஒரு துணுக்கு. மா இந்தக்கும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். நீங்கள் உங்களிடத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, பொருளாதாரம், சொத்து சகம் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் தீர்ந்து போய்விடும். நல்லா இந்த வசனத்தை ஆழம் அவர் சிந்திக்கணும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதாரமும் என்ன செய்து தீர்ந்து விடும். ஒமா இந்தல்லாஹி பாக். அல்லாஹ்விடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் பாக்கியாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்தாலும் அதுவெல்லாம் தீர்ந்து விடும். அல்லாஹ்வுக்காக, மக்களுக்காக எதை இந்த உலகத்திலே செலவு செய்கிறோமோ நன்மையான காரியங்களுக்காக, அது மாத்திரம்தான் நிலையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அடிக்கடி நம்ம சொன்ன ஹதீஸ் தான், இதா மாத்த இப்னு ஆதம் இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸின். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டித்து போய்விடும், எல்லா அமல்களும் துண்டித்து போய்விடும், 3 விஷயங்களை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அந்த 3 விஷயம், முதலாவது சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். வக்ஃபு செஞ்சு ஒரு நிலத்தையோ, ஒரு விவசாய பொருளையோ, ஒரு கட்டிடத்தையோ, ஒரு மஸ்ஜிதை கட்டக்கூடிய ஒரு விஷயத்தையோ ஏற்படுத்தி வக்ஃபு செய்துவிட்டு செல்வோமையானால் அந்த தர்மம் நிலையான தர்மம். ஒரு கிணறை வெட்டி வைத்து மரணித்து விட்டால் அது நிலையான தர்மம், சதக்கத்துன் ஜாரியா. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இல்முன் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி, அது நாம் மௌத்தானாலும் நம்மளை தொடர்ந்து கொண்டே வரும். 3வது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த 3ஐயுமே நம்ம செய்யறது இல்லை. மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3 விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிட்டாங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம கையில எடுக்கிறதே இல்லை. சதக்கத்துன் ஜாரியா நம்ம கையில எடுக்கிறது இல்லை, நிரந்தரமான தர்மம். பிரயோஜனமான கல்வியை நம்ம விட்டுட்டோம். சரி, குழந்தைகளாவது நல்லா வளர்த்து அவங்க நல்லபடியாக என்ன செய்யணும், மார்க்க ரீதியான கண்ணோட்டத்துக்கு கொண்டு வருவோம் என்றால் அதுவும் கிடையாது. முஸ்லிம் சமுதாயம் மார்க்க பற்றோடு இருக்க வேண்டிய சமுதாயம். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உலக ஆதாயங்களுக்காக, உலக விஷயங்களுக்காக தயார் செய்து கொண்டே இருக்கிறோமே தவிர, நம்ம மௌத்தா போனா நமக்காக வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறதே இல்லை.
கடைசி நேரத்தில் ஆக்கவே முடியாது. மௌத்து நெருக்கத்தில் அல்லது நம்ம கொஞ்சம் பிள்ளைகள் பெரிய ஆளானதுக்கு பிறகு அவங்கள வளைக்க முடியாது. குழந்தை பிறந்ததிலிருந்து தொடராக முயற்சி செய்து வர வேண்டும். அப்போதுதான் நம்ம மௌத்தா போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை நமக்கு துவாச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறார்கள், எல்லா அமல்களும் இதோட முடிந்து போயிடும் மௌத்தாயிட்டா. இந்த சதக்கத்துல் ஜாரியா இருக்குது பாருங்க, அது நம்மளை பின்தொடரும். அந்த சதக்கத்துல் ஜாரியா தான் வக்ஃபுடைய அமல். ஒரு நிலத்தை யாராவது வக்ஃபு செய்கிறாங்க பொது விஷயத்துக்காகனா அதில் பயன்படக்கூடிய அத்தனை நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசலை கட்டி வக்ஃபு செய்யணும் அப்படின்னா இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை நபர்களுக்கும் கியாமத்து வரை நிலை செய்ய வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சதக்கத்துல் ஜாரியாவை நீங்கள் அதிகப்படுத்துங்கன்னு எனக்கு சொல்லப்படுது. பள்ளிவாசல் கட்டுறது, கிணறு தோண்டி வைக்கிறது, நிரந்தரம் நம்முடைய மௌத்துக்கு பிறகும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் கவனம் செலுத்தணும். அதில் மிக முக்கியமானதாக வக்ஃபு செய்யக்கூடிய விஷயங்கள். வக்ஃபில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 விதமாக வக்ஃபு செய்யலாம். முதலாவது, ஒரு குறிப்பிட்ட சாராருக்காக வேண்டி வக்ஃபு செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட குடும்பம், இந்த தோட்டம், இந்த இடம், இந்த குடும்பத்தார்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும், நான் வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு செஞ்சுட்டா அவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும், யாரும் பயன்படுத்த முடியாது. 2வது வக்ஃபு, இந்த கிணறை நான் தோண்டி வைக்கிறேன், எல்லாருக்கும் முடியாது, பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த அடிப்படையில் செய்யக்கூடிய வக்ஃபு. 3வது, 2 தரப்புக்கு சேர்த்து வக்ஃபு செய்கிறது. இந்த கிணறை நான் தோண்டி வைக்கிறேன், வக்ஃபு செய்கிறேன், இது எங்கள் குடும்பத்தார்கள் நாங்கள் பயன்படுத்திக்கிடுவோம், எல்லாரும் பொதுமக்களும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்ற நியத்தில் வக்ஃபு செய்கிறது. ஏன்னா வக்ஃபுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குது. அதனால தான் இந்த 3 விஷயத்தோடு என்ன செஞ்சுருக்கிறாங்க உலமாக்கள், என்ன செஞ்சுருக்காங்க, வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். வக்ஃபு செய்யணும் அப்படின்னா வக்ஃபு செய்யக்கூடிய சொத்து அவர் பேரில் இருக்குது. அண்ணன் பேரில் இருக்குது, தம்பி பேரில் இருக்குது, அத்தா பேரில் இருக்குது, நான் வக்ஃபு செய்ய முடியாது. சரி, வக்ஃபு செய்வது என்ன செய்யணும், உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடணுமா? வக்ஃபு செய்கிறதுனா என்ன என்று பார்க்கும் பொழுது நியத்து வச்சு சொல்லிடுறது தான் வக்ஃபு. நான் இந்த பொருளை, இந்த நிலத்தை, இந்த தோட்டத்தை இவர்களுக்கு, பொதுமக்களுக்கு அல்லது நிர்வாக சபைக்கு நான் வக்ஃபாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிட்டாலே வக்ஃபு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாதான் வக்ஃபு உண்டாகுமா கேட்டால், இவர் சொல்லி வாயினால் வெளிப்படுத்திட்டாரு, யாருக்கிட்ட வக்ஃபு ஒப்படைக்க போகிறாரோ அவங்கள்ட்ட சொல்லிட்டாலே என்ன செஞ்சலாம், வக்ஃபு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அவர் ஒரு சொத்தாக இருக்கணும். அடுத்த ஒரு சுவாதீனத்தில் உள்ள சொத்தை இவர் வக்ஃபு செய்ய முடியாது. 2வது, வக்ஃபு செய்யக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, சொத்தாக இருந்தாலும் நடப்பில் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபத்தை நான் வக்ஃபு செய்கிறேன், ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறார், ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபத்தை ஃபுல்லாக நான் வக்ஃபு செஞ்சுறேன், வக்ஃபு செய்ய முடியாது. கையில் இருக்கணும் பொருள், அது அசையா சொத்தாக இருந்தாலும் சரி, அசையும் சொத்தாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு மட்டுமே தான் வக்ஃபு கூடும். நான் ஒரு நிலம் வக்ஃபு செய்கிறேன், அதில் ஒரு சாராய கடையை வச்சுக்கலாம், இந்த வக்ஃபு செல்லாது, வக்ஃபே கிடையாது. ஒரு நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது தீனுடைய காரியங்களுக்காண்டி தான் கொடுக்கணும், அதுதான் வக்ஃபு. அடுத்து செலவீனங்கள் வகுத்து சொல்லப்படணும், இது ஒரு நிபந்தனை. என்ன செய்ய போகணும், நான் வக்ஃபு செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு பொருளை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பொருளை வச்சு, இந்த பணத்தை வச்சு, இந்த நிலத்தை வச்சு நீங்கள் இதெல்லாம் செய்யணுங்கிற விஷயத்தை சொல்லிடணும். அடுத்ததாக வக்ஃபில் மிக முக்கியமான விஷயம், கால நிர்ணயம் கூடாது. ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பள்ளிவாசலை வச்சுக்கிறீங்க, இடத்த வச்சுக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் நீங்கள் தோட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிடுவேன் அப்படிங்கிறது வராது, அது வக்ஃபு கிடையாது. இப்போ வக்ஃபில் பொறுத்தவரையும் கால நிர்ணயம் கிடையாது. கடைசி வரையும் ஒருத்தர் ஒரு பொருளை வக்ஃபு செஞ்சிட்டார் அப்படின்னா கியாமத் நாள் வரையும் அது வக்ஃபு தான், அவ்வளோதான். அதே போன்று வக்ஃபிற்கு பொருந்தாத நிபந்தனைகளை சொல்லக்கூடாது. அதாவது நான் இந்த நிலத்தை வக்ஃபு செஞ்சுட்டேன், இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செஞ்சுட்டேன், ஆனால் நான் நினச்சா விற்றுக்கிடுவேன், நான் நினச்சேன்னா திடீர்னு 2 வருஷம் கழிச்சு அன்பளிப்பு செய்வேன் யாருக்காது, இல்லை நான் நினச்சா ஏதாவது மாற்றங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது பேர் வக்ஃபு கிடையாது, வக்ஃபு சட்டத்தில் வராது. இப்போ இதுவெல்லாம் நிறைய சட்டத்தோடு தான் நமக்கு வக்ஃபு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மத்தை இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. வக்ஃபு எந்தெந்த வழிகள்லாம் செய்யலாம், நமக்கு தெரிஞ்சு பள்ளிவாசலில் தான் வக்ஃபு செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். பள்ளிவாசல் மட்டுமல்ல, பள்ளிவாசல், நூலகங்கள், மதரசாக்கள், பொதுவான ஸ்தாபனங்களுக்கு மக்கள் பயன்படக்கூடிய வகையில் கிணறு வெட்டுறது, அதே போல் மதரசாக்கள் மற்ற தேவைகளுக்கு செய்கிறது. கீரனூர்னு ஒரு ஊரில்
சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வக்ஃப்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. பள்ளிவாசலில், பழமை வாய்ந்த பள்ளிவாசலில் டேலா கட்டி இருக்குல்ல, அது கொடுக்கறதுக்கு ஒரு வக்ஃபு. பீஷா போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு அந்த டேலா கட்டியை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு வக்ஃபு. சில மரங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, விறகாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது வந்து குளிர்காலத்தில் மட்டும் அவங்க நெருப்பு அடித்து சுடுதண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு ஏற்பாடு, அப்படி ஒரு வக்ஃபு. நாகப்பட்டினத்தில் புறா கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கேருந்து தான் என்ன செய்யுதுன்னா, அந்த நாகூரில் அந்த மினாராவில் இருக்கக்கூடிய தர்கா மினாராவில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு உணவு வருதான். அது ஏற்கனவே தஞ்சை மன்னர் வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே போன்று பிரதானமாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய திருச்சி ஜமால் முகமது கல்லூரி ஹாஜாமியான் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட 100 ஏக்கர் என்ன செஞ்சிருக்காங்க, வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச வக்ஃபுகள். காரணம் என்ன, எல்லாத்தையும் மறுமையோட அக்கௌண்ட் திறந்து அங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் என்ன செய்கிறோம், அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கும். சாதாரண தான தர்மங்களுக்கு கூட யோசிக்கிறோம். பெரிய சொத்துக்கள் நம்மிடத்தில் அதிகமான சொத்துக்கள் இருக்கும் பொழுது அதை பொது உடைமையாகவும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியருடைய தேவைகளுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய சொல்லலாம், கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்குது. மேல் விசாரத்தை சேர்ந்த நவாப் ஹக்கீம் அப்படிங்கிறவங்க சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சித்திக் சராயா அப்படிங்கிற முஸ்லீம்களுக்கான தங்குமிடத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அங்கே போனால் முஸ்லீம்கள் தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரியே சென்னையில் பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய அந்த ஹஜ் ஹவுஸ், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பேர் யாராலும் வக்ஃபு செஞ்சுருக்கான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அத்தனை பேர் சேர்ந்து வக்ஃபு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்திய ஹாஜிகள் தங்குவதற்காக ஆற்காடு மன்னர்கள் சார்பாக ஒரு பெரிய பில்டிங் இருக்குது இந்திய ஹாஜிகள் தங்குறதுக்கு. அங்கெல்லாம் அவங்க வக்ஃபு செஞ்சு வச்சதுனால தான் நம்ம ஹாஜிகள் போய் தங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வக்ஃபினுடைய அந்த நன்மைகளை உணர்ந்து செஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு வக்ஃபு செய்யும் பொழுது அது சரியாக செய்யப்படுகிறதா, அது சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வக்ஃபில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃபு செஞ்சவர் எந்த நியத்தில் எதற்காண்டி கொடுத்தாரோ அதைத்தான் நிறைவேற்றணும். நம்மளாம் ஒரு காரியத்தை இதுவும் நல்ல காரியம் தானே, இதையும் இதில் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடாது. இது மிக முக்கியம். ஒருத்தர் ஒரு நிலத்தை கொடுத்து இதை மதரசா தான் கட்டணும்னு சொல்லி கொடுக்குறாரு, அதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நூலகத்தை கட்டக்கூடாது, அதில் போய் நம்ம மஸ்ஜிதை கட்டக்கூடாது. வக்ஃபு செஞ்சவர் அவருடைய நிபந்தனை மிக முக்கியம், கவனிக்கப்படணும். இல்லை பள்ளிவாசல் கட்டவனா, மதரசா கட்டவனா, அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டிடுவோம். அவர் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிடலாம். வக்ஃபாக நிலமாக கொடுத்தவர் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்கலாம், நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், உங்கள் நிலத்தில் நீங்கள் மதரசாக்காண்டி கொடுத்தீங்க, நாங்கள் அந்த பள்ளிவாசல் கட்டிக்கிற உரிமை கோர வேண்டும் என்று நமக்கு சட்டம் சொல்கிறது. அதே போன்று வக்ஃபு சொத்து ஏதாவது சேதமாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டிய கடமையை அந்த சொத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு கட்டடம், தோட்டங்கள் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, அதை சரி பண்ண வேண்டியது வக்ஃபினுடைய சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நிர்வாக சபைக்கு கடமையாக இருக்கிறது. கண்டிப்பாக செய்யணும். ஒரு கால வக்ஃபு செஞ்சவரே என்னுடைய கட்டடத்தை நீங்கள் பழுதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது உடஞ்சி விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன செய்யக்கூடாது, அப்படியே விட்டுறக்கூடாது, அந்த கட்டடத்தை சரி பண்ணணும். இதுவெல்லாம் வக்ஃபினுடைய சட்டங்களாக இருக்கிறது. அதே போல் எந்த நோக்கத்துக்காண்டி எவ்வளவு பயன்பாட்டுக்காக வேண்டி செய்யப்பட்டதோ அவ்வளோதான் என்ன செய்யணும், வக்ஃபினுடைய சொத்துலேருந்து அனுபவிக்கணும். ஒருத்தர் விறகு கொண்டு வந்து போட்டு இந்த விறகுக்குள்ளே நீங்கள் நோம்பு கஞ்சி காய்ச்சிறீங்கல்ல, அப்போ தான் பயன்படுத்தணும்னு சொன்னார். அப்படின்னா நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த விறகு வந்து அந்த நோம்பு கஞ்சி காய்ச்சும் போது தான் என்ன செய்யணும், அந்த விறகு என்ன செய்யணும், எடுத்து அடுப்பில் வைக்கணும். இல்லை பரவாயில்ல, பொதுவாக வந்தது தானே, இதை வேற ஒரு பயன்பாடு பிரியாணிக்கு ஆக்குவோம்னா அந்த வக்ஃபை நம்ம தப்பு செய்கிறேன்னு அர்த்தம். அல்லாட பதில் சொல்லணும். சமீபத்தில் ஒரு அரபு பத்திரிகையில், சமீபத்தில் கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரபு பத்திரிக்கை, அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறார், நான் என் ஊர்வாசிகளின் நன்மைகளுக்காக ஒரு டாக்ஸியை வாங்கி என்ன செஞ்சேன், வக்ஃபு செஞ்சேன். ஊர்வாசி நன்மைகளுக்காக வேண்டி ஒரு டாக்ஸியை வாங்கி வக்ஃபு செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு அது தேவைப்படுது, ஊருக்கு போனால் போகிறதுக்கு, என்னுடைய குடும்பத்தாரும் தேவைப்படுது, அந்த டாக்ஸியை நான் பயன்படுத்தி கொள்ளலாமா? இதுதான் கேள்வி. அதற்கு மசாயில் ரீதியாக வந்த பதில் என்ன தெரியுமா, நீங்கள் அந்த டாக்ஸியை வக்ஃபு செய்யும் பொழுது எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் சேர்த்து என்று நீங்கள் நியத்து வைத்திருந்தால் கூடும், இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் சட்டம்.
இப்போ எந்த அளவுக்கு வக்ஃபு சொத்தை கரெக்டாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் இதில் ஒரு சில சட்டங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். நவீன மசாயில் என்று வரும்பொழுது இதில் காசு பணத்தை வக்ஃபு செய்யலாமா, பணத்தை நாணயத்தை வக்ஃபு செய்யலாமான்னு கேட்டால் வக்ஃபு செய்யலாம். நான் வக்ஃபு செய்யும் போது இது நாணயத்தை, ஏன்னா வக்ஃபு பொருளை நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கு அன்பளிப்பு கொடுக்க முடியாது, யார்கிட்டையும் விற்கவும் முடியாது. அப்போ பணத்தை எப்படி கையாளுறது என்று பார்க்கும் பொழுது ஒருத்தர் வக்ஃபு செய்கிறாரு அப்படின்னா இந்த நாணயங்களை நீங்கள் வச்சிருங்க அப்படின்னு வக்ஃபு செஞ்சுட்டாங்கன்னா ஷோகேஸில் தான் வைக்கலாம். அப்போ அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காது. இன்னொரு வக்ஃபு இருக்குது, இந்த காசு பணத்தை நான் என்ன செய்ய வக்ஃபு செய்கிறேன், நீங்கள் அதை வக்ஃபு ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற நியத்தில் கொடுத்தாரு அப்படின்னா அந்த காசு பணத்தை வச்சு ஏழைகளுக்கு முஸ்லீம்களுக்கு கடன் கொடுத்து வாங்கிக்கிறது. அந்த காசு பணத்தை வேற ஏதாவது கட்டணம் கட்டுறதுக்கோ வேற ஏதாவது தேவைக்கோ பயன்படுத்தக்கூடாது. காசு பணத்தை வக்ஃபு செஞ்சுட்டா, ஒரு 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டார், நான் வக்ஃபு செய்கிறேன்னு, அந்த காசு பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஏழை எளியருக்கு கடன் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறணும் 10 லட்சத்தை. அதை என்ன செய்ய முடியாது, அப்படியே செலவழித்து முடிக்க முடியாது. இதுதான் காசு பணம் சம்பந்தப்பட்ட நவீன மசாயில். அடுத்ததாக வக்ஃபு செய்யப்பட்ட பொருளை விற்கலாமா, ஒரு இடம் நமக்கு வக்ஃபு செஞ்சு கொடுத்துட்டாங்க, அந்த இடத்த விற்றுக்கலாமா? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு கட்டிடமோ ஒரு பள்ளிவாசலோ ஒரு மதரசாவோ வக்ஃபு செய்யப்பட்டதற்கு பிறகு அது கடுமையான சேதமடைந்து அதில் பயன்பாட்டுக்கே வர முடியாத என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளை வேறு வழியே இல்லைன்னா வீணாக போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற நேரத்தில் அந்த பள்ளிவாசலை அந்த மதரசாவை என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இடங்களை கொஞ்சத்தை விட்டுட்டு என்ன செய்யலாம், பாக்கியுள்ள காசை வச்சு இந்த பள்ளிவாசலை கட்டி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் எல்லாரும் என்ன செய்யறது, பள்ளிவாசல் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு என்ன சரி இடிச்சிட்டு கட்டுறது. இப்போ இதெல்லாம் நவீன மசாயில்கள். அதே போன்று வக்ஃபு சொத்துலேருந்து முதலீடு செய்யலாமா, நம்மகிட்ட வக்ஃபு சொத்து இருக்குது, அதை முதலீடு செய்யலாமா, லாபம் பார்க்கலாமான்னு கேட்டால் அதுக்கு சில வரையறைகள் இருக்குது. அதுக்கு ஃபிக்ஹ் சட்டத்தில் சொல்கிறாங்க, முராபஹா, லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வியாபாரம். இப்போ உதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபாயை வக்ஃபு செஞ்சுட்டு போயிட்டார் நம்ம பள்ளிவாசலுக்கே ஒருத்தர், வக்ஃபு சொத்தாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய நபரிடத்துல இந்த விஷயத்தை சொல்லிடணும், இது வக்ஃபுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சொத்தை இவர் வாங்கி கேட்குறாரு அப்படின்னா நம்ம வாங்கி அவருக்கு கைமாற்றி விட்டு அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கலாம். இந்த மாதிரி சிறு சிறு முதலீடுகளாக செய்து கொள்ளலாம். அதாவது தொடராக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை போடுவதற்கு அனுமதி இல்லை. அதே போல் இஜாரா மார்க்கத்தில் அடுத்த விஷயம் வாடகைக்கு விடுறது, வக்ஃபு சொத்தை வாடகைக்கு விடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அனுமதி இருக்குது. எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டு தான். நம்ம நிறைய இடம் இருக்குது, ஒருத்தவங்க சொன்னாங்க நான் என்ன செய்ய இந்த இடத்துல கடையை வீடோ கட்டிக்கிறேன், உங்களுக்கு வாடகை தருறேன், தாராளமாக என்ன செய்யலாம், வாடகையின் அடிப்படையில் வாங்கி கொள்ளலாம். இதுவெல்லாம் வக்ஃபு சட்டங்களுடைய நிபந்தனைகளோடு சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆக இதுவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்ம இந்த வாரத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா வக்ஃபும் வாரியமும். அதனால இந்த வாரத்தில் வக்ஃபுடைய சட்டங்களை இன்ஷால்லா நம்ம சிந்தித்தோம். இன்னும் நிறையா இருக்கிறது, இருந்தாலும் தேவையான அளவு சொல்லப்பட்டு விட்டது. இன்ஷால்லா வரக்கூடிய வாரத்தில் வாரியம் சார்ந்த விஷயங்களை நாம் இன்ஷால்லா பார்ப்போம். அல்லாஹ் ஜல்லஷான் உத்தாலா அதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.